இன்றைய நமது பன்மூர் தமிழ் மகா வித்தியாலயத்தின் பாடசாலையில் எங்களுடைய அன்பு குழந்தைகளுக்காக பாடசாலை கற்றல் உபகரணங்களால் எனது உறவான எங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற ஒரு அன்பு உறவு லண்டன் பிரதேசத்தினை நாட்டினை வசிப்பிடமாக கொண்டவர்கள் உள்ளத்தினுடைய குழந்தையின் பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுடைய குழந்தைகளுக்காக அந்த நல்ல உள்ளம் இன்றைய தினம் எங்களுடைய குழந்தைகளுக்கான இந்த கற்றல் உபகரணங்களை தந்து உதவி இருக்கின்றது. எனவே அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவருடைய வாழ்க்கை சுபீட்சமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இன்றைய நிகழ்வினுடைய முதலாவது அம்சமாக குத்துவிளக்கேற்றும் நிகழ்விலே இருந்து கொள்ளுமாறு இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற இன்றைய நிகழ்வினை யூடியூப் தளத்தின் ஊடாக பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த குழுவின் சார்பாக வருகை தந்திருக்கின்ற தீபா அவர்களையும் இந்த நிகழ்வோடு இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அவரோடு இணைந்து கொள்ளுமாறு சகோதரர் ஜோன் அவர்களையும் அவரோடு இணைந்து கொள்ளுமாறு ஜீவன் அவர்களையும் இந்த நிகழ்விலே இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அவர்களோடு மேலும் என்னுடைய பாடசாலையினுடைய அதிபர் அவர்களையும் இந்த பரிசினை பெறுவதற்காக வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அன்பு குழந்தைகளின் சார்பாக ஒருவரை இந்த தீபச்சொல்லில் நிகழ்ச்சி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மனதிலே உருவாகுவது இயல்பு. அதற்கு இறைவனுடைய அருள் கிடைப்பதென்பது ஒரு சிலருக்கு மட்டும்தான். அந்த வகையில் எங்களுடைய பாடசாலையினுடைய குழந்தைகளுக்கு இந்த ஒரு பெருமதியான பரிசு பொதியினை அந்த மாணவர்களுடைய கற்றலினிடையே ஊக்குவிப்பதற்காக வழங்கி இருக்கின்ற அவருடைய வாழ்வில் ஒளி வீச வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்வினுடைய முதல் அம்சமாக வரவேற்புரையினை நிகழ்த்துவதற்காக மாணவன் கிங்ஸ்டன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். Teachers, our guests and my dear friends, today I am here to welcome all of you on behalf to our school community of this special event. Welcome all of you. இங்கே வந்திருக்கா யாழ்ப்பாணத்திலிருந்து மகள். இன்னைக்கு தான் அவளை காண்கிறேன். அவள் குரலை கேட்ட உடனே 3-4 நாளுக்கு முன்னமே எனக்கு தெரிஞ்ச குரலா இருக்கேன்னு அந்த மகளை யோசிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த அம்சமாக இடம்பெற இருக்கின்றது ஜேடிவி வியூ யூடியூப் இணையதளத்தினுடைய இயங்கிக் கொண்டிருக்கின்ற அதனுடைய உறுப்பினர்களில் ஒருவரான சகோதரி தீபா அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். அதோட எல்லாருக்குமே ரொம்ப சாரி, எல்லாம் ரொம்பவே லேட் ஆயிட்டு. நாங்கள் வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு சின்ன பிரச்சனைனால லேட் ஆயிட்டு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் சாரி. நீங்க எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளணும், இன்றைக்கு யார் இந்த உதவியை உங்களுக்கு செய்ததுண்டு. எங்கள் மூலியமா உங்களுக்கு இந்த உதவியை செய்ய சொன்னது லண்டன்ல இருக்கிற ஒரு குடும்பம். அவங்க தன்னோட மகன் 20வது பர்த்டேக்காகத்தான் இந்த உதவியை உங்களுக்கு செய்ய சொல்லி இருக்கிறாங்க. அந்த தம்பியோட பேர் லிதுஷன். லாஸ்ட் எல்லாருமே சேர்ந்து நாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணிருக்கோம். என்ன பொறுத்தளவுல உலகத்துல எல்லாருக்குமே தேவைன்றது நிரம்ப இருக்கு. ஆனா கல்வி கற்கக்கூடிய சிறுவர்களாகிய எங்களுக்கு தேவைகள்ன்றது எப்பயுமே நிரம்ப இருக்கும். இப்பதான் நீங்க ஒரு ஆரம்ப வித்துடல்ல நிக்கிறீங்க. இந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்டா உங்களோட ஆரம்ப கல்வி எல்லாமே ரொம்பவே அழகா நீங்க அமைச்சு கொள்ளுங்க. இப்ப எங்களால கல்வி கற்கக்கூடிய காலம் என்றதால ஃபர்ஸ்ட் எவ்வளவு தேடி படிக்கலுமோ நாங்க அதை படிப்போம். அதுக்கப்புறம் எங்களுடைய எக்ஸ்ட்ரா செயற்பாட்டுக்கு நாங்க நுழைவோம். உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையுமே இந்த காலத்துக்குள்ளேயே செய்து கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு இந்த உதவியை செய்தவங்களுக்கு நீங்க எல்லாருமா சேர்ந்து லாஸ்டா தேங்க் பண்ணிடுங்க. அதே நேரத்துல அவங்க உங்கள்ட்ட என்ன கேட்டுக்கொள்றாங்கன்னா, நீங்க எல்லாருமே நல்லா படிக்கணும், அதுக்காகத்தான் இந்த உதவியை உங்களுக்கு செய்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க எல்லாம் திருப்பி ஏதாவது செய்யணும், இல்ல நீங்க ஏதாவது நன்றி கடனா செலுத்தணும்னு நினைச்சா காசு பணம் ஏதாவது பொருளை கொடுத்து உதவி செய்யறதை விட அவங்க எங்கள்கிட்ட எதிர்பார்த்தது நாங்க நல்ல ரீதியில கல்வி கற்கணும். அப்ப இந்த கல்வியை நாங்க திருப்பி அவங்களுக்கு நாங்க ஒரு
இடத்துல வந்து பார்க்க அட நாங்க உதவி செய்யற பிள்ளைகள் இன்றைக்கு நல்ல இடத்துல இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்றது மட்டும்தான் எங்களுக்கு எப்பயுமே தேவை. என்ன பொறுத்தளவுல இன்றைக்கு இந்த உதவியை செய்தவங்களை நான் திருப்பி இந்த இடத்துல கொண்டு நிறுத்தணும்ன்றதுதான் என்னோட ஆசையா. அப்படி நான் திருப்பி இந்த இடத்துல கொண்டு அவங்களை நிறுத்திக்க அவங்க எல்லாம் அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும், அதுதான் தேவை. அப்ப அதுக்காக நான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்றேன், படிக்க வேண்டிய காலத்துல நாங்க எல்லாருமே கட்டாயமா ரொம்ப இன்ட்ரெஸ்டா விரும்பி படிச்சு மிகவும் குறுகிய காலத்திலே இந்த திட்டமிடப்பட்டு இன்றைய நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே நிகழ்வுடைய அடுத்த அம்சமாக எங்களுடைய பாடசாலையின் அதிபரை அன்போடு அழைக்கின்றேன் உரையாற்றுமாறு. தந்திருக்கும் JTView நிறுவனம் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்வானது மிகவும் அவசரமாக ஒழுங்கு செய்யப்பட்டது. இவ்வாறான ஒரு கல்விக்காக நாங்கள் செய்யும் உதவி அது காலத்தால் அழியாததுன்னு சொல்லுவாங்க. கல்வியை யாராலும் களவாடவும் முடியாது, ஒருவரிடமிருந்து கொண்டு செல்லவும் முடியாது. அவ்வாறான ஒரு செல்வத்திற்காக நாங்கள் வழங்கும் உதவியானது அது வாழ்க்கையில அவங்களும் பெற்றுக்கொண்டவர்களும் மறக்க முடியாது, உதவியை வழங்குபவர்களுக்கும் கடவுளினால் ஒரு புதுவிதமான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கட்டாயம் எவ்வளோ நாங்கள் உதவி செய்தாலும் கல்விக்காக செய்கிற உதவி காலத்தினால் பெரிதுன்னு பெரியார்களால் கூறப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான உதவியை பெறுவதற்கு இன்று பாடசாலையிலே 25 மாணவர்கள் அந்த வாய்ப்பினை பெற்றிருக்கின்றார்கள். எந்த இடத்திலிருந்து நான் அனைத்து மாணவர்களுக்கும் உதவி செய்யத்தான் விருப்பம். என்ற நிலையிலிருந்து யோசிச்சு பார்க்கணும். 25 மாணவர்களை தெரிவு செய்கிறதுங்கிறது ஒரு கடினமான காரியம். எனக்கு எல்லா பிள்ளைகளும் ஒன்று தான், சரிசமனானது. இந்த 25 மாணவர்களை தெரிவு செய்வதற்கு எனக்கு ஆசிரியர் பெருந்தகைகளும் பெரிய உதவியை செஞ்சிருக்காங்க. அந்த உதவியை பெற்றவங்களை நாங்க இந்த இடத்துல நன்றி கூறணும். அந்த பிறந்த நாளை கொண்டாடுபவருக்கும் எங்களை மனதார நீங்க ஒவ்வொருத்தரும், இந்த 25 மாணவர்களும் பெற்றோர்களும் ஒவ்வொருத்தரும் மனதால அவருக்காக நீங்க பிரார்த்தனை கட்டாயம் செய்யணும். இன்னும் அப்பதான் உங்களை பாடசாலையை நோக்கிய உதவி அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கும். அவங்க நல்ல திட ஆரோக்கியமாக இருக்கணும். பிள்ளையான லிதுஷன் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த மாணவர்களுக்கான இந்த கற்றல் தொகுதியானது வழங்கப்பட்டிருக்கின்றது.
அதனை இந்த JTView தளத்தினூடாக அவர்களுடைய இப்பொழுதுதான் அந்த அட்ரஸ், நான் அந்த லிங்கை பார்த்தேன். மிகவும் அதிகமான வேலைகளை செய்திருக்கின்றார்கள். ஒரு சிலதில் மட்டும் இப்போ காண கிடைக்கிறதாக இருந்தது. இவை மட்டுமல்ல, எங்களுடைய குழந்தைகள் இன்னும் அதிகமான வறுமை கோட்டின் கீழே வாழ்கின்ற அதிகமான குழந்தைகள் எங்களுடைய பாடசாலையிலே இருக்கின்றார்கள். நல்ல கற்கக்கூடிய பிள்ளைகள் இருந்த போதிலும் அவர்களுடைய பொருளாதார நிலைமையின் காரணமாக சில இலக்குகளை அடைய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். எனவே சரியாக இனங்கண்டு இன்றும் மேலும் எங்களுடைய குழந்தைகளுக்கான உதவிகளை அந்த இறைவனுடைய அருளால் எங்களுடைய இந்த நல்ல உள்ளங்களினூடாக வந்து அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்தோடு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். கஷ்டமா இருக்கா தூக்கிட்டு போக? பாரமா இருக்கா? நீங்க எத்தனை ஆமாண்டு? 3ஆம் ஆண்டா? என்ன பேர் உங்களுக்கு? எரோனிகா. Happy birthday to you. Happy birthday dear Vidushan. Happy birthday to you. Happy birthday, Vidushan. இந்த பொருளாதார சிக்கலையும் எமது குழந்தைகளுக்கு இவ்வாறான பொருட்களை தந்து உதவிய அயல்நாட்டில் இருக்கின்ற அவர் பேர் தெரியாத அவருக்கு கோடான கொண்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, அவர் பிறந்தநாள் கொண்டாட அவருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதோடு, எமது குழந்தை பன்மூர் பாடசாலையின் குழந்தைகளை தேர்ந்தெடுத்து இந்த பன்மூர் பாடசாலை மண்ணுக்கு அவர் உதவி செஞ்சதுக்கு ஓம்தே கருமாரியம்மன் திருக்கோயில் சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம். ஆனா எங்களுக்கே தெரியாம இது ஒரு பெரிய ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நாங்களே இதை எதிர்பார்க்கல. அப்படி ஹாப்பியா இருக்கு. வாங்கிட்டு போற ஒவ்வொரு குழந்தைகளுமே ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு போகுதுன்னு தான் சொல்லணும். ஆனா அதே நேரத்துல இங்க இன்றைக்கு நான் கவனிச்ச விஷயம், அந்த பிள்ளைகளெல்லாம் போட்டுட்டு வந்து இந்த ஷூ எல்லாம் உண்மையாவே பிஞ்சு தான் இருந்துச்சு. அதே நேரத்துல இந்த உதவியை செய்யறதுக்கு வந்து தனிப்பட்ட ஸ்கூல் மட்டும் இல்ல, GS மூலியமா இப்படி நிரம்ப விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்களே இந்த இடத்துக்கு வந்தனாங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாம் கட்டாயமா உதவி தேவைப்படுது. அவர்களும் நல்லா படிக்கக்கூடியவங்க. ஏண்டா இங்க சொன்ன நன்றி உரையில இருந்து வரவேற்புரையில இருந்து எல்லாமே இங்கிலீஷ்ல தான் சொல்றாங்க. மேக்சிமம் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள், ஆனா வருமானம் இல்லாம போதிய அளவு வசதிகள் இல்லாம ஒரு பின்தங்கிய மாணவர்களா நிக்கிறாங்க. பாடசாலைக்கு கூட வர முடியாம எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட பேக் எல்லாம் நாங்க இங்க முந்தி 10 ரூபா பேக் கண்டுவோம். அந்த 10 ரூபா பேக்ல தான் கொப்பிகள் எல்லாம் போட்டுட்டு வராங்க. அந்த அப்படி ஒரு பின்தங்கினவங்களுக்கு நாங்க கட்டாயமா உதவி செய்து கல்வி நிலையை உயர்த்த வேணும்ன்றது எங்களோட ஒரு முதற்கட்ட நோக்கமா இருக்குது. ஹட்டன்ல பன்மூர் ஸ்கூல்ல தான் நிக்கிறோம். இங்க இருந்து கிட்டத்தட்ட 25 பிள்ளைகளுக்கு இந்த முதல் கட்ட உதவியை செய்திருக்கிறோம். எல்லாருமே யோசிப்பீங்க, ஏண்டா வடக்குல செய்திருக்கலாம் தானே, வடக்குலயும் மாணவர்கள் இருக்கிறாங்க தானே, ஏன் அவங்களுக்கு செய்யாம அங்க இருந்து வந்து இங்க செய்றீங்கன்னு எல்லாருமே இப்ப இதை யோசிச்சு கொண்டிருப்பீங்க. ஆனா நான் இன்றைக்கு இந்த இடத்துல சொல்றேன், வடக்குல செய்யறதுக்கு எங்களை மாதிரி நிறைய உறவுகள் எப்பயுமே தயாரான நிலையில இருக்கிறாங்க. ஒரு மாணவர் அங்க கல்வி நிலைக்கு கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சோடனே உதவி செய்யற உறவுகள் நிறைய பேரா இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போறாங்க, தேவையானதை வாங்கி கொடுக்குறாங்க, உடனே அவங்களுக்குரிய டியூஷன் வசதி எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்தி கொடுக்கறதுக்கு நானும் உண்மையாவே தயாரா இருக்கிறேன். ஆனா அங்க இருந்து இங்க எங்களுக்கு தானாவே கால் பண்ணி தங்களோட நிலைமைய சொன்னதுக்கு அப்புறம் என்னன்னு நாங்க அதுக்குள்ளேயே நிக்கிறது. இந்த இடத்துக்கு நாங்க வந்தே ஆகணும். உண்மையாவே இந்த இடத்துல நாங்க இதை பதிவு செய்தாக்கணும். எல்லாமே நம்மட கல்வி கற்கக்கூடிய குட்டி சிறார்கள். எனக்கு அது மட்டும்தான் முக்கியம். எங்கட நாட்டை கட்டி எழுப்புறதுக்கு ஒரே ஒரு வழி கல்வி மட்டும்தான்றது என்னோட அடிப்படை விஷயமா இருக்கு. அதனால தான் எங்கட வடக்கை விட்டுட்டு இங்க ஓடி வந்திருக்கிறோம். இங்க இருக்கிற மாணவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு நானும் தயாரா இருக்கிறேன். என்னோட இந்த பயணத்துல கை கோக்குறதுக்கு நீங்களும் தயாரா இருக்கிறீங்கன்னா நிச்சயமா என்னோட தொடர்பை ஏற்படுத்துங்க. ஏன்னா இவங்களும் 10 ரூபா பேக்ல கொப்பிகளை வச்சு கொண்டு வராங்க, கிழிஞ்ச ஷூவை போட்டுட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீங்களே அந்த பிள்ளைகளோட முகத்துகளை பார்த்தீங்கன்னா தெரியும். பிள்ளைகள்ல இருந்து ஆசிரியர்கள்ல இருந்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, ரொம்பவே நிரம்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க.
உண்மையாவே எனக்கும் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப எனர்ஜியா இருக்கு. இன்றைக்கு இந்த உதவியை செய்து தந்த அண்ணாக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அண்ணா. உங்களால எங்களோட தூர பயணம் இனிதே ஆரம்பிச்சிருக்கு. இந்த பயணம் இன்றையோட முடியாது, இது இன்னும் தொடரணும் எனக்கு ஆசையா இருக்கு. என்னோட சேர்ந்து இயங்குறதுக்கு கை கோக்குறதுக்கு நீங்களும் எப்பயுமே தயாரா இருக்கலாம். இன்றைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கட்டாயமா கமெண்ட் மட்டும் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. ஓகே காய்ஸ், நான் இன்றைக்கு ரொம்பவே குளிர் பிரதேசத்துக்கு நின்று கொண்டிருக்கிறேன். இனிமே எனக்கு இங்க சுத்தி பார்க்கறதுக்கெல்லாம் டைம் இல்லை, என்ன அடுத்த கட்ட வேலைக்கு ரெடியாகி ஓடணும். நல்லா இருக்கா பேக்கெல்லாம்? கொடியெல்லாம் பார்த்தாங்க, கொடியில நினைக்கிறீங்களா? வெல்கம், நாங்களே வெல்கம். ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன் நான் உங்களை வந்து. வெல்கம். இது